எபிசோட் 61. அகிலன் மறுநாள் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றான். புவியீர்ப்பு சோதனையின் போது உதவிய இளைஞன் அவனை வரவேற்றான். இருவரும் நல்ல நண்பர்களாக இணைந்தார்கள். அரட்டை அடித்துக் கொண்டும் விளையாடிக் கொண்டும் தங்களது பயிற்சிகளை மேற்கொண்டனர். அகிலன் உடற்பயிற்சி செய்து வியர்வையில் தொப்பலாக நனைந்திருந்தான். மாகவி உடற்பயிற்சி கூடத்திற்குள் வேகமாக நுழைந்தாள். அகிலனுடன் பேசிக் கொண்டிருந்த வீரர்கள் அவளை கண்டதும் விலகிச் சென்றனர். மாகவி அரை மணி நேரம் வில்வித்தை பற்றிய சில அடிப்படை யுக்திகளை விவரித்துவிட்டு அகிலன் தானாக பயின்று கற்றுக்கொள்ள சில பயிற்சிகளையும் சொல்லிக் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். அகிலனுக்கு ஏற்கனவே வில் எய்தலில் அனுபவம் இருந்தாலும் மாகவி சொல்லிக் கொடுத்தது சில நடைமுறை சிக்கல்களை சுலபமாக கையாளக்கூடியதாக இருந்தது. மாகவி போன்ற ஒரு அனுபவமிக்க ஆசிரியரிடம் பாடங்களை கற்றுக்கொள்வது அவனுக்கு நல்ல பயனை அளித்தது. தெரியாத சில நுணுக்கங்களை அவன் கற்றுக்கொண்டான். புவியீர்ப்பு சாதனத்திற்குள் உடற்பயிற்சி செய்வது உட்பட அகிலனுக்கு பல சோதனை பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. அகிலன் புவியீர்ப்பு சாதனத்தில் இம்முறை முறையாக சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். மாகவி அமைத்த அளவுருக்களின்படியே அகிலன் புவியீர்ப்பு சாதனத்திற்குள் சென்று அங்கு சில உடற்பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய உடல் கனமாக அவன் நிற்க முடியாமல் தடுமாறினான். ஆனால் வர்ம கலைகளை நன்கு பயின்றிருந்ததால் அவனால் அந்த கடினமான சவாலை எதிர்கொள்ள முடிந்தது. மதிய உணவு இடைவேளை வந்தது. அகிலன் தனக்கு பழக்கமான வீரர்களுடன் அரட்டை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவனிடம் ஒரு வீரன் கேட்டான், அப்புறம் அகிலா, வில்லம்பையெல்லாம் தாண்டி நீ வேற என்ன ஆயுதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க? குட்டி கத்தி. அகிலன்